சென்னை கொளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்லும் விஜயின் வாகனத்தை பலர் பின்தொடர்ந்து செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கியூர் பகுதியில முதல் பிரச்சார பொது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடமாக தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை நோக்கி தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய சாலைகள் எங்கும் வழிநெடுகிலும் பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நின்று அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலாவதாக எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் வழியாக வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது மாதவரம் நெடுஞ்சாலையில் பயணித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாலை முழுவதிலும் ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று விஜய்க்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். பூ மாலையோடு காத்திருக்கிறார்கள். விஜய்க்கு பரிசளிப்பதற்காக பல்வேறு பரிசு பொருட்களோடு பொதுமக்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. விஜயனுடைய வருகை காரணமாக தற்போது மாதவரம் நெடுஞ்சாலை, அதாவது மூலக்கடையிலிருந்து பெரம்பூர் மார்க்கமாக செல்லக்கூடிய சாலை, அதே போல பெரம்பூரில் இருந்து மூலக்கடை வரக்கூடிய இரண்டு மார்க்கத்திலும் வாகனங்கள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. தற்போது மாதவரம் நெடுஞ்சாலையை கடந்து பல்லவன் சாலை வழியாக தான் கொளத்தூர் செல்ல வேண்டியிருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த மாதவரம் நெடுஞ்சாலை மூலக்கடை ஜங்ஷன்ல இருந்து தற்போது இங்க பல்லவன் சாலை அருகாமையில் வருவதற்கே கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரைக்கும் ஆகியிருக்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொரு தெரு முனையிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நின்று விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மாதவரம் நெடுஞ்சாலை முழுவதுமே தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கிறார்கள். அதே போல வாகனங்களில் இருந்தபடியே விஜயனுடைய வாகனத்தை புகைப்படம் எடுக்கிறார்கள். விஜய்க்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில பொதுமக்கள் பல்வேறு விதங்களில் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மாதவரம் நெடுஞ்சாலை கடந்து பல்லவன் சாலை வழியாக கொளத்தூர் செல்ல வேண்டும். வழிநெடுங்கிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் ஆங்காங்கே கூடி நின்று விஜய்க்கு வரவேற்பு அளிப்பதற்காகவும், விஜயை பார்ப்பதற்காகவும், அவரை புகைப்படம் எடுப்பதற்காகவும் பொதுமக்கள் நின்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கூட ஆகலாம் என்று தெரிகிறது கொளத்தூர் சென்று அடைவதற்கு.